ப்ராசஸ் ஆஃப் மெமரி, நினைவின் செயல்முறைகள் அக்கார்டிங் டு ஷிஃபரின் அண்ட் அட்கின்சன். அட்கின்சன் அண்டு ஷிஃபரின் என்பவர் இருவரும் சேர்ந்து நினைவு செயல்முறை எவ்வாறாக நடைபெறுகிறது என்பதை கண்டறிந்தார்கள். அதில் நம்ம நினைவினுடைய செயல்முறையில் 3 வகையான நினைவு இருக்குது. ஒன்று நம்ம சென்சரி மெமரி அப்படின்னு படிச்சிருப்போம். சென்சரி மெமரி புலனீடான நினைவுகள். இரண்டாவதாக ஷார்ட் டேர்ம் மெமரி, குறுகிய கால நினைவு. தென் தேர்ட் ஒன் நீண்ட கால நினைவு, லாங் டேர்ம் மெமரி. இது வாட் ஆர் த ப்ராசஸ் அக்கர்ட் இன் ஈச் அண்ட் எவரி ஸ்டெப்ஸ் ஆஃப் மெமரி ஆர் டைப்ஸ் ஆஃப் மெமரி. யூஸ்வலாக முதலாவதாக இந்த சென்சரி மெமரி. The sensory memory responsible by sensory organs. அப்போ சென்சரி ஆர்கன்ஸ்ன்னு சொல்லும்போது ஐஸ், கண், தென் இயர்ஸ், காது, தென் மவுத், நோஸ் அண்டு ஸ்கின்னு. They are the sensory organs. The sensory organs responsible for gateway of knowledge. அறிவினுடைய வாயில்கள் என்பது 5 புலன் உறுப்புக்கள் என்று நம்ம பார்த்துருப்போம். இது ஃப்ரம் த என்விரான்மெண்டல் ஸ்டிமுலி, சுற்றுச்சூழலில் காணப்படக்கூடிய தூண்டல்களை சென்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா 5 புலன் உறுப்புக்கள் தான். அப்படி சென்ஸ் பண்ணி முடித்த உடனே அடுத்து இதை ரெகக்னைஸ் ஆகி ஷிஃப்ட் டு த சென்சரி மெமரி. அப்போது சென்சரி மெமரி புலனீடான நினைவு என்பது எப்படி தோன்றுறது அப்படின்னாக்கா என்விரான்மெண்டல் தூண்டல்கள் மூலமாக தான். அதை என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்டர்மீடியேட்டட் காக்னிட்டிவ் ப்ராசஸ் தட் ஆர் எக்ஸைட்டட் ஓவர் த effortfully encoded information in order to facilitate the transfer of encoded information from one ஸ்டேஜ் டு த அனதர் ஸ்டேஜ். அப்படின்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைகளில் தகவல்கள் எவ்வாறாக கடத்தப்படுது, அதுவும் என்கோடாக எப்படி கடத்தப்படுது அப்படின்ற ஒரு ப்ராசஸிங்கில் பார்க்கும்போது பொதுவாக நம்ம புலன் உறுப்புகளின் மூலமாக எந்த தூண்டல்களை நம்ம பார்த்தோம்னாலும் அந்த தூண்டல்கள் புலனில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு, சில நொடிகளில் நம்ம நினைவில் தங்கிட்டு இருக்கோம். தென் பேஸ்டு ஆன் த அட்டென்ஷன் கவனம், இந்த கவனத்தின் மூலமாக சென்சரி மெமரி புலனீடான நினைவிலிருந்து ஷார்ட் டேர்ம் மெமரி குறுகிய கால நினைவுக்கு எவ்வாறாக செல்கிறது அப்படின்னா பேஸ்டு ஆன் த அட்டென்ஷன். அப்போ நம்ம அட்டென்ஷன் என்னன்னு படிச்சிருப்போம். அட்டென்ஷன்ன்றது ஒரு மென்டல் ப்ராசஸ். இது ஒரு மனச்செயல், மூளையில் நடைபெறக்கூடிய செயல், சரிபரம். இந்த மென்டல் ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஃபோக்கஸிங் ஆன் ஸ்பெசிபிக் ஆப்ஜெக்ட் ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்பெசிபிக் ஸ்டிமுலஸ். இங்கே நம்ம ஸ்டிமுலி பல்வேறுபட்ட தூண்டல்கள் புலன் நினைவில் தங்கும்போது அதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தூண்டலின் மீது நம்ம கவனம் செலுத்துவோம். அதுதான் அலோஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எஃபோர்ட்ஃபுல்லி என்கோடட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த சென்சரி ரெஜிஸ்டர் டு த எஸ்டிஎம். ஷார்ட் ஃபார்ம் எஸ்டிஎம்ன்றது ஷார்ட் டேர்ம் மெமரி, குறுகிய கால நினைவு. அப்போ குறுகிய கால நினைவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா செகண்ட்ஸ் டு மினிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். வாட் இஸ் த டூரேஷன்? பொதுவாக குறுகிய கால நினைவு என்பது கால அளவு என்னன்னு கேட்டாங்கன்னா எக்ஸாக்ட்லி பார்க்கும்போது 20 செகண்ட்ஸ் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். 20 வினாடிகள் அப்படின்னு படிச்சிருப்போம். சில சமயங்களில் ரேஷியோவில் போடும்போது செகண்ட்ஸ் டு மினிட் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படின்னாக்கா வினாடிகளில் இருந்து நிமிடம், அப்போனா ஒரு நிமிடத்திற்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஷார்ட் டேர்ம் மெமரி. அப்போ ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு இன்ஃபர்மேஷன் போகணும் அப்படின்னா அதை எதை பேஸ் பண்ணி இருக்குது
அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும்போது அது எதை சார் பேஸ் பண்ணியிருக்குன்னா பேஸ்டு ஆன் த அட்டென்ஷன். அப்போ வேறு ஏதாவது தொடர்பு இருக்கான்னா கட்டாயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீடு. ஒரு மாணவனுக்கு தேவை இருக்குது அப்படின்னா அந்த தேவையை சார்ந்து ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு போகும். கவனம், தேவை. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம். ஆர்வம். ஒன்றின் மீது ஆர்வம் இருக்கப்படும் போது அந்த ஆர்வம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போகும். தென் இப்போ ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்குது. அப்போ ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து தென் ஷிஃப்டிங் இன்டு லாங் டேர்ம் மெமரி, நீண்ட கால நினைவுக்கு போகும். இது எப்படி சார் ப்ராசஸிங் ஆகுது அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த கண்ட்ரோல் ப்ராசஸ் ரிகர்சல் பாருங்கள், இங்கே எல்லோ கலரில் ரிகர்சல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒத்திகை ஒத்திகை அதே மாதிரி இங்கே மேலேயும் நம்ம ரிகர்சல்னு கொடுத்துருக்கோம், ஒத்திகை. அப்போது ரிகர்சல் ஒத்திகை அப்படின்னு சொல்லுவோம். ஆர் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்னால் பயிற்சி அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ பயிற்சி அல்லது ஒத்திகை, பயிற்சியின் மூலமாகவோ ஒத்திகையின் மூலமாகவோ அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை செய்கிறது மூலமாகவோ என்ன பண்ணோன்னா லாங் டேர்ம் மெமரிக்கு போகும். அதுதான் நம்ம ரிகர்சல் லோப் அப்படின்னு படிச்சிருப்போம். பாருங்கள், டிட்டர்மின்ஸ் ஹவு லாங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த சென்சரி ஸ்டேஜ் இன் ஹெல்ட் இன் த எஸ்டிஎம் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு த எல்டிஎம். இதை பொறுத்தளவு என்ன அப்படின்னாக்கா மினிட்ஸ் டு இயர்ஸ். டூரேஷன் ஆஃப் லாங் டைம் மெமரின்றது நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னா மினிட்ஸ் டு இயர்ஸ். அப்போ நிமிடங்களிலிருந்து வருடங்கள் வரை நம்ம நினைவில் தங்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம லாங் டேர்ம் மெமரி என்று குறிப்பிடுகிறோம். அப்படின்னா என்ன, இந்த லாங் டேர்ம் மெமரியை பர்மனண்ட் மெமரி அப்படின்னு சொல்லலாம். நிலையான நினைவு, பெர்மனண்ட் மெமரி. அப்போ பெர்மனண்ட் மெமரி அப்படின்னாலும் லாங் டேர்ம் மெமரினாலும் ஒன்று தான், நிலையான நினைவு. அப்போது நம்ம பெர்மனண்ட்டாக நம்ம நினைவில் இருந்துகிட்ருக்கோம். அப்போ இந்த பெர்மனண்ட் மெமரியிலேருந்து கட்டாயம் ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு வந்து நம்ம கேட்கப்படும் போது சொல்லுவோம். அப்போ ஷார்ட் டேர்ம் மெமரி நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒர்க்கிங் மெமரி. சில பேருக்கு தோணும், ஏன் சார் மற்றதெல்லாம் ஒர்க்கிங் மெமரி கிடையாதா அப்படின்லாம் தோணலாம். யூஸ்வலாக இந்த 3 நினைவை எடுக்கப்படும் போது ஷார்ட் டேர்மில் தான் ஒர்க்கிங் ப்ராசஸ் நடக்குது. இப்போ நமக்கு ஏற்கனவே லாங் டேர்ம் மெமரியில் இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸை கேட்டோடனே தென் நம்ம ப்ராசஸிங்கில் என்ன நடக்கும், ஏன்னா மென்டல் ப்ராசஸில் நம்ம மனசையில் ரெட்ரைவல் நடக்கும். அப்போ ரெட்ரைவல் ப்ராசஸ்ன்றது வெளிக்கொணரும். நம்ம என்ன வேணால் கொடுத்துருக்கோம், என்ன இன்புட் கொடுத்துருக்குறோம், என்ன என்கோட் கொடுத்துருக்கோமோ அந்த என்கோடிங்க்கு டீகோடிங் ஆகும். அப்போ டீகோடிங் ஆகும்போது அதை பெர்செப்ஷுவல் இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி, குறுகிய கால நினைவில் பெர்செப்ஷுவல் பண்ணோம். அப்போது இந்த இடம் நமக்கு ப்ராசஸிங் ஆகலாம். அப்போ எனிவே டெட்டு பிஜிடிஆர்பியில் சென்சரி மெமரியுடைய டூரேஷன் அப்படின்றது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், சில வினாடிகள் மட்டும் நம்ம நினைவில் தங்கும் அப்படின்னு சொல்கிறோம். சில வினாடிகள் மட்டும்தான். அப்போ சில வினாடிகளில் வந்து மில்லி செகண்ட்ஸில் கூட ஃபோகட் ஆகலாம். நம்ம பாருங்கள், ஸ்ட்ரீட் வைஸில் ரோடு வையில் நீங்கள் வாக் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சென்ஸ் ஆகும். அது விஷனாக இருக்கலாம், ஹியரிங்காக இருக்கலாம், டச்சிங்காக இருக்கலாம், ஸ்மெல்லிங்காக இருக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், சப்போஸ் நம்ம பார்த்த விஷயம் ஃபர்கட்டே ஆகலை, ஒரு லவுடான நாய்ஸ் கேட்குறோம், அது பெருத்த ஒரு சத்தம் நம்ம காதில் கேட்டு சில நொடிகள் அது மறந்து போச்சு. மறக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். மனிதன் வந்து நிம்மதியாக வாழ்வதுன்றது சாத்தியமே இல்லை. அப்போது சென்சரி மெமரியும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ சென்சரி மெமரியில் டெஃபினேட் என்ன ஆகுதுன்னா லாஸ் ஆஃப் மெமரி. சில பேர்லாம் என்ன நினைப்பாங்கனாக்கா, எனக்கு ஃபர்கட்டே ஆகக்கூடாது கடவுளேன்னுவாங்க. மாணவர்கள்கிட்ட அதிகமாக பார்ப்போம், எனக்கு மறந்துடவே போயிடக்கூடாது, கடவுள் அதை அப்படியே செஞ்சார்னா என்ன ஆகும் பாருங்கள். ஆனால் நம்ம கடவுளின் மீது கோச்சிக்குவோம், ஆமாம் போ உன்னை நான் வணங்கினேன் எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு. ஆனால் மறத்தல்
எந்த அளவுக்கு கவனத்தின் மீது நமக்கு ஆர்வம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மரத்தின் மீதும். ஏன்னா நம்ம கவனிச்சிட்டோம் பாருங்க, இப்படி மரத்தில் நடக்கலைன்னா எப்பயோ கேட்ட விஷயம் திரும்ப திரும்ப காதில் கேட்டுட்ருக்கோம் சார். அது நம்ம சைக்காலஜியில் என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? ஹாலுசினேஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்படின்னா பொருள் காட்சி, இல்லாத ஒரு பொருளை நம்ம பார்த்தேன்னு சொல்கிறது, கேட்காத ஒரு சவுண்டு. அப்போது ஃபோகட்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ சென்சரி மெமரியில் ஃபோகட் ஆகும். தென் ஷார்ட் டேர்ம் மெமரிலையும் ஃபர்கட் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம அட்டென்ஷன் மூலமாக என்னாச்சுன்னா some information stored in sensory memory, then based on the attention or based on the needs, based on the interest or based on the attitudes, மாணவர்களுடைய மனப்பான்மை அல்லது தேவை அல்லது ஆர்வம் அல்லது கவனம், இதன் மூலமாக ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்டிமுலஸ் மீது கவனம் செலுத்தி அதை மட்டும் என்ன பண்ணுதுன்னா சென்சரி மெமரியிலேருந்து ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ மற்றதெல்லாம் என்ன ஆகும்? ஏற்கனவே பாருங்கள், நேச்சுரல் ஃபோகட்டிங் நடக்குது பேஸ்ட் ஆன் த லேப்ஸ் ஆஃப் டைம். நேரத்தின் அடிப்படையில் நாம் கற்ற விஷயம் மறந்து போகும். அதுக்கடுத்து சென்சரி மெமரியிலேருந்து ஷார்ட் டைம் போகும்போது அட்டென்ஷன் பேஸ்டில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டின் மீது ஃபோக்கஸ் பண்ணும்போது அது மட்டும் ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு போயிட்டு மற்றதெல்லாம் என்ன ஆகும்னா ஃபோகட் ஆகுது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம மெமரி வந்து ஃபங்க்ஷனிங் ஆகுது பாருங்கள். நம்ம மெமரி வந்து கிப்போ கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு பிரைனில் மிட் பிரைனுக்கு பிலோ ரீஜனில் கிப்போ கேம்பஸ்ன்ற ஒரு ரீஜன் இருக்குது சார். சார் நாங்கள் கிப்போ கேம்பஸ்னாக்கா அது கடல் குதிரைன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம் சார், நீங்கள் அனிமல் கிங்டமில் லோயர் அனிமலில் கிப்போ கேம்பஸ்ன்னு படிச்சிருப்போம். அந்த கிப்போ கேம்பஸ் வந்து கடல் குதிரை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அந்த அனிமலுக்கு வந்து கிப்போ கேம்பஸ்ன்னு வச்சாங்க அப்படின்னாக்கா குதிரை மாதிரி ஹார்ஸ் மாதிரி இருந்ததால். அதே மாதிரி நம்ம பிரைனில் அந்த சேஃப் ஒன்று இருக்குது. அந்த சேஃப் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த ஏரியாவை பிரைனில் அந்த பார்ட்டை நம்ம என்னன்னு சொல்லிட்டோம்னா கிப்போ கேம்பஸ். அப்போ நினைவினுடைய மையமாக கிப்போ கேம்பஸை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு சார், இப்போ நமக்கு ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு வந்துருச்சு. ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு வந்த உடனே அது ஃபியூ செகண்ட்ஸு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ்ன்னு நம்ம படிச்சிருக்கோம், ஆர் செகண்ட்ஸ் 2 மினிட்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்களேன், நம்ம சினிமா தேட்டருக்கு டிக்கெட் வாங்கிட்டோம். அந்த டிக்கெட் வாங்கிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு சீட்டு பார்ப்போம் பார்த்தீங்களா? பர்டிகுலராக 5th ரோவில் 12th சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டு உக்காந்துட்டோம்னா அதோடு நமக்கு மறந்துடும் சார். அதுதான் ஷார்ட் டேர்ம் மெமரி. அப்போ நம்ம ஷார்ட் டேர்ம் மெமரி வந்து என்ன எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்துட்டோம். மினிமம் பார்த்திங்கன்னா 20 செகண்ட்ஸ்னு. நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு போகிறோன்னா த்ரூ த ரிகர்சல் ஆர் ப்ராக்டிஸ் ஒத்திகை தான். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன், சில சமயங்களில் லிட்ரேட் இல்லிட்ரேட்டுன்னு நம்ம எடுத்துக்குவோம். படிப்பறிவு இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அவங்க ஆனால் மேடை நாடகங்கள் அவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிள் மகாபாரத சரித்திரமாக இருந்தாலும் சரி, ராமாயண சரித்திரங்களாக இருந்தாலும் சரி, அவ்வளோ எஃபெக்டாக மினிமம் 10 டேஸு 15 டேஸு தொடர்ந்து பல கதாபாத்திரங்களை மேற்கொண்டு நிறைய பாடல்களை பாடுவாங்க. இப்போ மகாபாரதம்னு இருக்குனாக்கா கர்ணன் வேடம் பூண்டு ஒரு நாள் நடிப்பாங்க, ஒரு நாள் கடூர்கஜன் வேடம் பூண்டு நடிப்பாங்க, ஒரு நாள் அர்ஜுனன் வேடம் பூண்டு நடிப்பாங்க, ஒரு நாள் தர்மனுடைய வேடம் பூண்டு நடிப்பாங்க. ஆனால் ஒருத்தரையே பல கேரக்டரில் பல பாடல்கள் மறக்காமல் ஸ்டேஜில் பாடுறாங்க அப்படின்னா இது என்ன சார் அப்படின்னா என்ன சார் பாசிபிலிட்டிஸ்னால் அவங்க இந்த நாடகத்தை அரங்கேற்றுவதற்கு முன்பு பல ரிகர்சலை பார்த்து தான் சரிய அரங்கேற்றுவாங்க. அப்போது மாணவர்களும் ஒரு படித்த விஷயத்தை ரிகர்சல் செய்யும்போது கட்டாயம் லாங் டேர்ம் மெமரிக்கு போகும். அப்போ நம்ம பிஜிடிஆர்பி டெட் எக்ஸாமில் சென்சரி மெமரியிலேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம், ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம், லாங் டேர்ம் மெமரியிலேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். இப்போ நம்ம சென்சரி மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி அப்படின்னு எடுக்கும்போது இந்த ப்ராசஸிங்கை கண்டுபிடிச்சது யாருன்னா ஷிஃபரின் அட்கின்சன் ஆர் அட்கின்சன் ஷிஃபரின் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். அட்கின்சன் ஷிஃபரின் மாடல். அட்கின்சன்
அண்ட் ஷிஃபரின் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவர்கள் தான் இந்த செயல்முறையை கண்டுபிடிச்சாங்க. சில சமயங்களில் எஸ்டிஎம் அதர்வைஸ் கால்ட் ஆஃப் எஸ்டிஎம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒர்க்கிங் மெமரி. அடுத்து லாங் டேர்ம் மெமரியை வாட் இஸ் அதர்வைஸ் கால்ட் ஆஃப் லாங் டேர்ம் மெமரி அப்படின்னு கேட்டாங்கன்னா பெர்மனன்ட் மெமரி, நிலையான நினைவு. அடுத்து டூரேஷன் கேட்பாங்க. அப்போ டூரேஷன் கேட்கும்போது ஒரு மில்லி செகண்ட்ஸ் தான் சென்சரி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட் டேர்ம் மெமரின்றது செகண்ட்ஸ் டு மினிட் ஆர் 20 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் மெமரி எடுத்துட்டிங்கன்னா மினிட் டு இயர்ஸ். அப்போ லாங் டேர்ம் மெமரியில் தான் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெமரி இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆட்டோபயோகிராஃபிக் மெமரின்னு சொல்லுவாங்க சில பேர் ஃப்ளாஷ் பல்ப் மெமரின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னுவாங்க. சில பேர் செமண்டிக் மெமரி அப்படின்னு படிச்சிருப்போம். சில பேர் எக்ஸ்பிளிசிட் மெமரின்னு சொல்லுவாங்க. சில பேர் இம்ப்ளிசிட் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் டிக்ளரேட்டிவ் மெமரின்னுவாங்க. சில பேர் நான் டிக்ளரேட்டிவ் மெமரின்னுவாங்க. இது மாதிரி பெர்மனண்ட்டாக லாங் டேர்மில் இருக்குது. இது வந்து பிரைனில் இருக்கக்கூடிய ப்ராசஸிங் மூலமாக லைக் டிபெண்ட் ஆன் சென்சரி ஆர்கன்ஸ். அப்போ இந்த சென்சரி ஆர்கன்ஸின் மூலயமா நியூரான் ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஹைன்னு இருக்குன்னா ஆப்டிக்கல் நியூரான், பார்வை நரம்புகள் இதுக்கு காரணமாகும். தென் இயர்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஆடிட்டரி நியூரான், கேட்கக்கூடிய நரம்புகள் பங்கேற்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம்.